தேசிய மக்கள் சக்தியின் கர்ஜனையை அடக்கியது ஜெனீவா தீர்மானம். பசுந்தோல் போர்த்திய சிங்கம்தான் இன்றைய ஆட்சிபிடம் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி. கரப்படிந்த வரலாற்றை பேசி பேசி ஆட்சி பீடம் ஏறியவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை பழிவாங்கி அவர்களை பலவீனப்படுத்தி மக்களை ஏமாளிகளாக்கி குண்டு சட்டிக்குள் குதிரையோட்ட முற்பட்டவர்களின் கர்ஜனையை அடக்கியது ஜெனீவா தீர்மானம். போராட்டத்தை முடித்துவிட்டோம், சண்டை நடந்தால் சாவு சாதாரணம் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்ஷ முதல் சரத் பொன்சேகா, கோத்தபாய ராஜபக்ஷ என்று பலர் வரிசையாக வசைபாடி வந்து ஒவ்வொரு முறையும் தங்களின் அதிகார பலத்தால் ஐநாவையும் வீழ்த்தலாம் என்று உள்ளக பொறிமுறையிலான தீர்வொன்றை முன்வைப்பர். கூட்டம் நடந்து முடிந்துவிடும். அவர்கள் தமது அரசியல் நாடகத்தை நடத்தி தொடங்கி விடுவார்கள். இவர்கள் வழிவந்தவர்களே தேசிய மக்கள் சக்தியினர். இவர்களும் நாம் தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம், வாக்கெடுப்பு நடந்தால் முறியடிப்போம் என்று கூறிக்கொண்டு போனவர்களுக்கு கிடைத்த பரிசுதான் ஏமாற்றம். நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் பிரேரணை ஐநா மனித உரிமைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் இந்த பிரேரணையின் முதல் வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின் பல திருத்தங்களுக்கு உட்பட்டு அவ்வரைவு மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. சபையில் பிரதான 5 நாடுகளுடன் மேலும் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கிய நிலையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்ட பொழுது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோரவில்லை. இதனால் இத்தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழர்களை பொறுத்தவரை இந்த தீர்மானம் எமக்கு கிடைத்த வெற்றியாகவே நாம் பார்க்க வேண்டும். காரணம், 2 வருடங்களுக்குள் புதிய அரசாங்கம் பொறுப்பு கூறுதலை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இனி வரும் 2 வருடங்களுக்குள் பாதிக்கப்பட்டவர்கள் தம்மிடமுள்ள ஆதாரங்களை சம்பந்தப்பட்ட தரப்பிடம் ஒப்படைத்து விட வேண்டும். முதல் வருட நிறைவில் எழுத்து மூலம் தமது நிலைப்பாட்டை சமர்ப்பிக்க வேண்டிய நிலைக்கும் அரசு தள்ளிவிடப்பட்டுள்ளது. சரி, எது எவ்வாறு இருப்பினும் இலங்கையை எடுத்துக்கொண்டால் 3 தசாப்த கால யுத்தத்தை மையப்படுத்திய கடத்தல், காணாமலாக்கப்பட்டோர் விடயம்தான் இன்று பூதாகரமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றுக்கு அப்பால் இடம்பெற்ற உயிரிழப்புகள், அங்கவீனமாக்கப்பட்டோரின் கேள்விக்குறியான எதிர்காலம், இளவயது விதைவர்களின் நிலைப்பாடு என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் உயிருள்ள சாட்சியங்களாக 2 வருடத்துக்குள் தொகுக்கப்பட்டு எமக்கான முதலாவது தடை தாண்டல் பரீட்சையில் நாம் வெல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட வேண்டும். அரசியல் பேதங்களை கடந்து தமிழன் என்ற உணர்வோடு ஒரு நேர்கோட்டில் பயணித்தால் எமக்கான நீதியை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே பொறுப்புக்கூறலை மனதில் வைத்து மக்களை ஒன்றிணைத்து இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எங்களது சாட்சியங்களை தயார்படுத்தி சாட்சியங்களை வலுப்பெற செய்ய வேண்டும். காரணம், தற்போதைய அரசு போராட்டம் இடம்பெற்ற பொழுது இருந்த அரசின் பங்காளி. எங்களது சாட்சிகளை அளிப்பதற்கான சக்தி அவர்களிடம் இருக்கிறது. எனவே நாம் யாரிடமும் சோரம் போகாமல் மக்களின் கண்ணீருக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும். காணாமல் போனோரின் உறவுகளின் பெற்றோர் இன்று பலர் காலமாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களின் கண்ணீருக்கான விடை அவர்களின் குடும்பங்களிடம் இருக்கிறது. இதனை விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிக்கான பயணம் என்ற பெயரில் ஐநாவிற்கு செல்வதோ, செவ்வி கொடுப்பதோ, லைஃப் போஸ்ட் போடுவதோ தமிழர் தரப்புகளின் வேலையில்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயற்பாடும் எம்மை பலவீனப்படுத்துமே தவிர எமக்கான நியாயத்தை பெற்றுத்தர வழிவகுக்காது. எமது ஒற்றுமையின்மை, பிரதேசவாதம், பிடிவாதம் என்ற ஒற்றை போக்கு சிந்தனா சக்தியை அரசு புடம் போட்டு பார்த்துவிட்டு மாகாண சபை தேர்தலை அறிவித்துவிடும். அந்த அறிவித்தல் வந்ததும் ஐநா போனவர்கள் தீர்மானத்தையும் மறந்து மக்களையும் மறந்து கதிரைக்கு முந்தி அடித்து ஓடும் பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிர்மூலமாக்கப்பட்டுவிடும். அதன் பின் வழமை போல் தேர்தல் பிரச்சாரம், கூச்சல், குழப்பம் என்று போய்விடும். இதனை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்திவிடும். எனவே மக்கள் விழிப்படையுங்கள். அரசியல் தலைவர்கள் ஒன்றிணையாவிட்டாலும் தீர்மானத்திற்காக உங்கள் சாட்சியங்களை பதிவு செய்து உங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அரசியல் தலைமைகள் இவ்வளவு காலமும் உங்களை முன்னிலைப்படுத்தி, சர்வதேச விசாரணை வேண்டுமென்று கோஷமிட்டு தமது அரசியல் கதிரைகளை பலப்படுத்தி பழகிவிட்டார்கள். எனவே அவர்களிடம் முழுமையான ஒத்துழைப்பை பெற்று உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள்.